கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அயனம்பாக்கம். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயனம்பாக்கம் 54 வரும் உங்களுக்கு. பட் இது இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு நியர்பை வரும். இது ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகள் இருக்கும். சின்ன கேட்டட் கம்யூனிட்டி. கார் பார்க்கிங் வந்து வெளியில் தான் பார்க் பண்ணணும். இது மாதிரி நிறுத்தி வச்சுருவாங்க. தண்ணி கூட வெளியில் இருக்கு உங்களுக்கு. போர் போட்டிருக்காங்க. 24 அடி ரோட்டில் இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி. 1000 ரூபா மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வரும். ஒரு சின்ன வீடு தான், காம்பேக்டான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். 949 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள போகலாம். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி. ஈஸ்ட் ஃபேஸிங் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 51. நான் வெஸ்ட் ஃபேஸிங் இந்த சைடு 57. கொஞ்சம் கோர்ஸ் இருக்கு லேண்டில். உள்ளே நம்ம வந்து ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வெளியில் ஒரு கார் பார்க்கிங் நீங்கள் வந்து எடுக்கலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. போர் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு வீடு. இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நான் மொட்டை மாடியிலேருந்து காமிக்கிறேன் ஸ்பேஸ். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து கீழே வந்து ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. மினிமான ஒரு ஹால் தான். ஒரு அமைதியான ஒரு ஏரியா. ரொம்ப வந்து காமாக இருக்கும். தண்ணி நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த திருவேற்காடு ரோடு பிடிக்க முடியும். கீழே ஒரு பெட்ரூமு, கிச்சன் கீழே கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இந்த பக்கம் டோர் வெளியில் போகிறதுக்கு இருக்குது. அவர் ஒரு டெனன்ட் கேட்டால் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் வேணும்னா வரும்போது வாங்கினீங்க இதை வச்சு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி கார்டனுக்கு போகலாம். பின்னாடி கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாடுலர் கிச்சன். கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் உடச்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் மேலேயும் வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. கீழே அங்கங்கே பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து பட்டி பார்த்து ஒரு செல்லரே க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு காமன் பாத்ரூம். மேலே உள்ளவே படிக்கிட்டு வச்சு மேலே வந்துட்டு 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான ஒரு வீடு தான். இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஒரு கட்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும். 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு பாத்ரூம். இங்கே ஒரு பெட்ரூம் வித் பால்கனி. இங்கே வந்து வார்ட்ரோப்லாம் பண்ணியிருக்காரு. இவர் வாங்கிட்டு இந்த கப்போர்டில் செலவு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்பு. இதெல்லாம் இங்கே வந்து இப்போ இந்த வார்ட்ரோப் இருக்கிறதுல உங்களுக்கு பீரோவே தேவையில்லை. ப்ராப்பராக இதில் நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு வீட்டில். மேலே ஃபால் சீலிங்லாம் எதுவும் பண்ணல. இது ஒரு பெட்ரூம். இது பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம். அந்த பக்கம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது பால்கனி. ரோட் சைடு பால்கனி, நார்த் ஃபேஸிங் பால்கனி. நிறைய வீடுகள் இருக்குது. கார் பார்க்கிங் விடுறதுக்கு போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. சிசிடிவி கேமரா இருக்குது. 24/7 சிசிடிவி கேமரா இருக்குது. இங்கே எதுவும் இந்த வீடு தவிர வேறு எதுவும் ரீசேலே கிடையாது. எங்கள் வீடு மேலே மொட்டை மாடி போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸு. அதுக்கப்புறம் அந்த மொட்டை மாடிலேருந்து நான் வந்து பின்னாடி இருக்கிற காலி லேண்டை காமிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. சரி, வாட்டர் டேங்க் போகிறதுக்கான வழி. நிறைய வீடுகள் பாருங்கள். 100 வீடு மேலே இருக்குங்க. கீழே வந்து இடம் பாருங்க. இதுதான் அந்த ஸ்பேஸ். பின்னாடி கதவு கொடுத்துருந்தாங்க. மற்ற வீட்டிலலாம் யூஸ் பண்ணாங்க, மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை உடச்சி விட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் வந்து கார்டன் யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வாட்டர் டேங்கு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக என் சேனல் நம்ம கிடைக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.